இது பாப்கார்ன். நான் சிவராமன். உடன் ஊடகவியலாளர் KR அதியமான். வணக்கம் அதியமான். வணக்கம். அதியமான், இப்ப அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்போம், அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிப்போம், பாய்காட் பண்ணுவோம்னு இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்படுது. இது உண்மையாலுமே ஒரு பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துமா? இல்ல, கண்டிப்பா ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா அவங்க இந்த வாட்ஸ்அப்ல வர்ற புறக்கணிப்புங்கிற அந்த எல்லாமே உணவு விடுதிகள், அதாவது KFC, மெக்டொனால்ட்ஸ் அதான் புறக்கணிக்க சொல்றாங்க. அது பெருநகரங்கள்ல மிக குறைந்த சதவீதத்தினர் மட்டும் சில லட்சம் ரூபாய்களுக்கு தினமுமோ அது சில வாரங்களுக்கு விற்பனையாகிற ஒரு குறிப்பிட்ட பண்டங்கள் தான். அது அமெரிக்கா இந்திய பொருளாதார உறவுகள் இன்னும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதியும் ஆகுது, இறக்குமதியும் ஆகிட்டு இருக்கு. அதுல இது ஒரு மிக மிக சிறிய பகுதி. இதனால அமெரிக்க பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நோ ஒன் வில் கேர் அங்க இருக்கவங்க. ரெண்டாவது, முக்கியம் இந்த நிறுவனங்கள் KFCயோ மெக்டொனால்ட்ஸோ இந்தியாவில் நடத்துறவங்க எல்லாம் அமெரிக்கன்ஸ் இல்ல, இந்திய குடிமக்கள். நம்ம ஊருக்காரங்க தான் பிரான்சைசி மாடல்ல எடுத்து நடத்துறாங்க. அவங்களுக்கு பிரான்சைசி இது ராயல்டி மட்டும் கொடுக்கும். ரெண்டாவது, இதுல விற்பனை செய்யப்படுற உணவுப் பொருட்களும் இந்தியாவில விளைவிச்சு இந்தியாவிலேயே ப்ராசஸ் பண்ணப்பட்டு இந்தியர்களால வாங்கப்படுது. ஸோ எல்லாமே இந்தியர்கள் தான். அதனால இதுல புறக்கணிச்சா இதுல அந்த கடையை பிரான்சைசி எடுத்து நடத்துறவங்க, அதுல வேலை செய்யறவங்க, அதுக்கு சப்ளை பண்றவங்க, அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அமெரிக்கர்களுக்கோ அமெரிக்க பொருளாதாரத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. மேபி அந்த KFC குரூப் கம்பெனிக்கு அல்லது மெக்டொனால்டு வர வருமானம் கொஞ்சம் குறையும். அது இன்னும் உலக அளவுல இருக்கனால அது ஒரு மேட்டரே கிடையாது. ரெண்டாவது, அமேசான் புறக்கணிக்கணும்னு ஒரு கூட சில. ஆனா அமேசான் உலகத்திலே மிகப்பெரிய ஆன்லைன் வணிக நிறுவனம். அதனோட ஓனர் அதனோட ஸ்தாபகர், ஓனருங்கிறத விட ஜெஃப் பெசோஸ் உலகத்துல 2வது பெரிய பணக்காரர். அதெல்லாம் சரிதான். பட் அமேசான் இந்தியாவில அது ஒரு பாலமாட்ட, ஒரு தளமாட்ட செயல்படுது. இந்திய பொருட்களை வாங்கும் இந்திய நுகர்வோர்களுக்கு மத்தியில தான் அது ஒரு பாலமா செயல்படுது. இதுக்கும் அமெரிக்கர்களுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஏன்னா இப்ப அமேசான் மூலம் நம்ம புஸ்தகங்கள், பொருட்கள், ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி, எனிதிங் எல்லாமே இந்தியாவில உற்பத்தியாகி இந்திய நிறுவனங்கள் அல்லது இந்தியாவில இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் ஏதோ இந்தியாவில உற்பத்தி ஆகிற பொருட்களை இந்திய குடிமக்கள் கரூர்ல இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா மக்களும் ஆன்லைன் மூலம் வாங்கிட்டு இருக்கோம். அது புறக்கணிச்சா அமெரிக்க பொருளாதாரத்தை விட இந்திய பொருளாதாரத்துக்கு தான் பாதிப்பு வரும். இங்க உற்பத்தி செய்யறவங்களுக்கும் பாதிப்பு, அதுல வேலை செய்யறவங்க, அந்த சப்ளை செயின் மொத்தமாவே பாதிக்கப்படும். அது நடைமுறையிலும் சாத்தியம் இல்லை, யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. KFCல வேணா சாப்பிடாம இருக்கலாம் மொழியோ, நீங்க அமேசான் மூலம் ஒரு துணி வாங்குறதையோ அல்லது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறதையோ, ஒரு செல்போன் வாங்குறதையோ யாரும் நிறுத்த போறது இல்ல. இது சும்மா ஒரு உணர்ச்சி வேகத்துல ஒரு சிலர் இந்திய தேசிய உணர்வு, பிஜேபி ஆதரவு உணர்வு, அதனால ட்ரம்ப் அப்படி பண்ணிட்டாரு, இறக்குமதி போட்டாருங்கிறதுக்காக எதிர்வினையா இப்படி சொல்றாங்களே. இது டசன்ட் மேட்டர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல்ல ஒரு சிறு துளி தான். அது சீனா கூட இப்படி பண்ண போகுது, பாய்காட் பண்ண போகுதுன்னு ஒரு தகவல். இல்லைங்க, அதெல்லாம் வதந்தி தான். எனக்கு தெரியும், என் கண்ணில் படல. அது இருந்தா அது வதந்தியா தான் இருக்கும். சீனா பொருளாதாரம் இன்னும் பல மடங்கு அவங்க அமெரிக்கால இருந்து வாங்குறாங்க, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சீனாவுக்கு மேல இருக்க இறக்குமதி வரியை கூட கொஞ்சம் தள்ளி வச்சு இப்ப கொஞ்சம் பேச்சுவார்த்தையில இருக்காரு. சீனாவை நம்பிதான் அமெரிக்கா இருக்கு. அமெரிக்க கன்சியூமர்ஸ் அந்த ஃபேக்டரிஸ் அத்தனையுமே இந்த 40 வருஷத்துல சீனாக்கு மாறிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அமெரிக்கா ஒரு காலத்துல 50 வருஷம் முன்னாடி பெரிய உற்பத்தி கேந்திரமா இருந்தது. படிப்படியா அதெல்லாமே மலிவான செலவு. சீனால மிக மலிவாக மிகப்பெரிய ஃபேக்டரி உருவாக ஆரம்பிச்சு பொருட்களை மிக மிக சீப்பா உற்பத்தி பண்ண முடியுங்கிறதுனால அங்க உற்பத்தியாகி கண்டெய்னர் மூலம் இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு. கண்டெய்னர் 50களில் கண்டுபிடிச்சு உலகமயமாக்கலுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு. கண்டெய்னர்ல ஸ்டஃப் பண்ணா வித்தின் ஒரு 40 நாள் 30 நாள் சைனால இருந்து அமெரிக்காவுக்கு போயிடும். அது எந்த பொருளா இருந்தாலும் வெரி ஷார்ட் பீரியட்ல தர வச்சு அங்க விற்பனை பண்ண முடியுது. ஸோ அதனால இந்த ப்ராசஸே நிறுத்தி பழையபடி எல்லா உற்பத்தியும் ஃபேக்டரிஸையும் அமெரிக்காவுக்கே ஷிஃப்ட் பண்ணணும்னு தான் ட்ரம்ப் முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு எக்கனாமிக்ஸ் புரியல, அடிப்படை தெரியல. இது he wants to turn back the clock. 60 வருஷம் முன்னாடி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு போகவே முடியாது அமெரிக்காவை. என்ன வரி போட்டாலும், இறக்குமதி வரி போட்டாலும் அமெரிக்க பொருட்களுக்கு அங்க அமெரிக்கர்களுக்கு விலைவாசி ஏறப்போகுது. அவ்வளவுதான ஒழிய அமெரிக்க அரசுக்கு கொஞ்சம் வருமானம் வரும். மற்றபடி இங்க இருக்கிற ஃபேக்டரிஸ் அங்க மாற வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை யாரும். ஏன்னா இந்த உற்பத்தி வரியை நாளைக்கு, இந்த இறக்குமதி வரி என்ன ஒரு 6 மாசத்துல ரத்து பண்ணிட்டாருன்னா போட்ட முதலீடு பிரச்சனையாகும். அதனால யாரும் நம்பி ட்ரம்ப்பை நம்பி அதை திருப்பி இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தியரி சும்மாதான், ஒன்னும் இம்பாக்டா இருக்கு. அதாவது இந்த பாய்காட் பண்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனா நமக்கு தான் கரூர் திருப்பூர்ல ஏற்கனவே சிரமமான நிலைமையில இந்த 25% இன்னும் இந்த மாச கடைசியில இருந்து 50% ஆகும்போது நம்ம ஏற்றுமதி நின்று போக போகுது. வேற நாட்டுல இருந்து வாங்கிக்குவான். பங்களாதேஷ், வியட்நாம், நமக்கு போட்டி நாடுகள்ட்ட இருந்து இதே ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல், ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், திருப்பூர் பனியன் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கிருந்து சோர்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இங்க பாதிப்பு இருக்கும். இந்த டாரிஃப்னால வர்ற பாதிப்பு இப்பவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூரத்துல டைமண்ட் ப்ராசஸிங் நின்று போயிடுச்சுங்கிறாங்க.
மிக லட்சம் பேர் வேலை வந்துட்டாங்களாம் குஜராத்ல. அதெல்லாம் இருக்கு. பட் நம்ம இந்த நீங்க கேட்டது வந்து பாய்காட் பண்றது தானே. பாய்காட் பண்றதுனால பெரிய தாக்கம் ஏற்படுத்தாது. இந்த தியரியே வேஸ்ட் தான். ஆமா ஆமா ஆமா, சும்மா ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா வாட்ஸ்அப்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நகரங்கள்ல தான் இருக்கு அவங்க சொல்ற இந்த மிக பெரும் நகரங்கள், சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல தான் கேஎஃப்சி இருக்கு. கரூர்ல கூட இருக்கு, இல்லைன்னு நினைக்கிறேன், கேஎஃப்சியோ மெக்டானல்ட்ஸோ. அதனால அங்க சாப்பிடுறவங்க ரொம்ப எலைட் ஆஃப் தி எலைட், ரொம்ப அதிக செலவு பண்ணி அதிக வருமானம் விடுவாங்க. அவங்க பாய்காட் பண்றதுனால அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரான்சைசிக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் இழப்பு வரும். அப்படியும் அவங்க யாரும் பாய்காட் பண்ற மாதிரி தெரியல. சொல்றாங்களே ஒழிய எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. தங்க பசங்களை அமெரிக்கா படிக்க அனுப்பிச்சு அங்க வேலைக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க இப்படி பேசுறவங்களும். ரொம்ப தேங்க்ஸ் அதிகமா, நல்ல தகவல், ரொம்ப நன்றி.